மகளிருக்கு மாதம் ரூபாய் 2000, ஆண்களுக்கும் கட்டணமில்லா பஸ் வசதி. அதிமுக தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பு இன்று வெளியாகியிருக்கு. அது என்னென்ன வாக்குறுதிகள் என்பதனை பற்றி இப்போது பார்க்கலாம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றால் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்றும், ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து சேவை விரிவுபடுத்தப்படும் என்றும் அதிமுக அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல நடைபெற இருக்கு. இதனையடுத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளில் முனைப்பாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்துல இன்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போது அவர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சாரு. செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறது. முதலாவதாக மகளிர் நலன், அதாவது குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்க குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இந்த தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் மட்டும்தான் செலுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இரண்டாவதாக, பெண்கள் எப்படி பேருந்துல கட்டணமில்லாமல் பயணம் செய்கிறார்களோ அதே போல ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் விரிவுரைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. நகர பேருந்துகள்ல பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நகர பேருந்துகள்ல பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மூன்றாவதாக, அனைவருக்கும் வீடு, அதாவது ஆல்ரெடி இருந்ததுதான் அம்மா இல்லம் திட்டம். அம்மா இல்லம் திட்டம் மூலமாக கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதே போல நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அதற்கு அம்மா இல்லம் திட்டம் மூலமாக விலையில்லாமல் வழங்கப்படும். அதனை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கக்கூடிய பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்லும் பொழுது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு அறிவுறுத்திருக்காரு. அறிவிப்பு எண் 3, அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். நான்காவதாக, 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம். இதை 150 நாட்களாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இந்த திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அறிவிப்பு 4, 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். ஐந்தாவதாக, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. அறிவிப்பு 4,
100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். அறிவிப்பெண் 5, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும்.